Black Friday sales, அட்டகாசமான deals up to 75% discount, எல்லாமே exclusive prices. இப்போவே அருகிலுள்ள விவேக்ஸ்க்கு கிளம்புங்க, purchase பண்ணுங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின ஃபேஸ் பேக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பப்பாளி பழத்தை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ மேஜிக்கல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. அது எல்லாமே உண்மைதான். ஸோ இன்றைக்கி பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பேக் போடுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை ஃபேஸில் போடுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இந்த பப்பாளி பழத்தில் குட் கொலாஜன் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. இதனால் உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவோடு இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக மாய்ஸ்சரைசர் எதுவும் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஷைன் பண்ணிக்க தேவையில்லை. இந்த பப்பாளி பழத்தை பயன்படுத்தி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா, பிகாஸ் இயற்கையாகவே உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பளபளப்பை கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பப்பாளி பழம் ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. இன்னும் என்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த பப்பாளி பழம் ஃபேஸ் பேக் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து டேன் ஸ்கின்ல வந்திருக்கும். சில பேருக்கு என்ன தான் ஃபேஸ் பேக்லாம் போட்டாலும் அந்த டேன் வந்து போகவே போகாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போடுறது ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது டேனை வந்து ரொம்பவே நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகியிருக்காது. பப்பாளி பழத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின் வந்து டார்க்கனாகவும் அதுக்கப்புறம் பேச்சியாகவும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறது ஒரு பெஸ்ட் ரெமடியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு டேன் வர்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த டேன் லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அவங்க ஸ்கின்னே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போது பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்க்கு எப்படி பேக் போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிற அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை எடுத்திருக்கோம். இந்த பப்பாளி பழத்தை வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கையிலே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இது நல்லா அப்படியே பேஸ்ட் ஃபார்மேஷனில் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தேனை யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கும் போது நிஜமாகவே உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலான ஒரு பளபளப்போடு இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த தேனையும் இந்த பப்பாளி பழத்தோட அந்த பேஸ்ட்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. இது ஃபேஸில் பேக் போடுறதுக்காக தான். பப்பாளி பழம் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பட் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம ஃபேஸ்க்கு போடுறதும் தப்பு. ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேஸை வந்து மிதமான சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேஸை நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக மாய்ஸ்சரைசர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 2 ட்ராப் கோகோனட் ஆயிலை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே வந்து உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை கொடுக்கும். இதில் வந்து பப்பாளி பழம் அதுக்கப்புறமா தேன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கூட இன்னொரு பொருளும் நீங்கள் பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு இன்னும் பெனிஃபிட் இருக்குது. இது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா பாலும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸில் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா மிதமான சுடு தண்ணியில் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக்கை வந்து வாரத்தில் 3 வாட்டி நீங்கள் ரிப்பீட்டடாக போடலாம். நீங்கள் ரெகுலராக
ரெகுலராக இந்த பேக்கை போட்டுட்டு வர வர கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி பழத்தை எதுவுமே ஆட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பால் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இந்த பப்பாளி பழத்தோட அந்த பல்ப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்னே, பிம்பிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பப்பாளி பழத்தை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதுனால அதுவும் நாள் ஆக ஆக ரிமூவ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் எந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. விவேக் பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ், அட்டகாசமான டீல்ஸ் அப் டு 75% டிஸ்கவுண்ட், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் பிரைசஸ். இப்போவே அருகிலுள்ள விவேக்ஸ்க்கு கிளம்புங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. First and foremost, Nayanthara is almost like a child artist, and she has come up a very